GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல்னு சொன்னா நமக்கு ஞாபகம் வர்றது அங்க இருக்க மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், போர், அங்க மக்கள் படுற கஷ்டம். ஆனா அவங்க ஒரு சீக்ரெட் பார்ட்னர்ஸ்னு சொன்னா நம்புவீங்களா? பெருசா வெளிப்படையா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எதுவும் இல்லைனாலும் அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு சீக்ரெட் பார்ட்னர்ஸா இருந்தவங்க தான், நட்பு நாடா இருந்தவங்க தான். இப்போ அந்த நட்பு எப்படி உடைஞ்சது? எதுக்காக இந்த போர்? இது ஒரு மத ரீதியான போரா இல்ல பவர்ஃபுல் பாலிடிக்ஸோட விளையாட்டா? இத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 1948ல தான் இஸ்ரேல் உருவாச்சு. இஸ்ரேல் உருவாகும் போது அத பெரும்பாலான அரப் கண்ட்ரீஸ் எதிர்த்தாங்க. ஏன்னா இப்போ நம்ம இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு லேண்ட் மேண்டேட்டரி பாலஸ்டைன் அப்படிங்கிற பேர்ல பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழ் தான் இருந்துச்சு. அங்க ஜூஸ் அப்படின்னு சொல்லப்படுற யூத மக்களும் பாலஸ்தீனியர்களும் தான் இருந்தாங்க. மெஜாரிட்டி யாருன்னு பார்த்தா பாலஸ்தீனியர்கள் தான். ஆனா 1947ல யுனைடெட் நேஷன்ஸ் இந்த லேண்ட யூத மக்களுக்கு தனி கண்ட்ரி, பாலஸ்தீனியர்களுக்கு தனி கண்ட்ரி அப்படின்னு ரெண்டா பிரிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. இதுக்கு யூத மக்கள் ஒத்துக்கிட்டாங்க, ஆனா பாலஸ்தீனியர்கள் ஒத்துக்கல. ஏன்னா இங்க நாங்க தான் மெஜாரிட்டியா இருக்கோம், எப்படி இந்த லேண்ட பிரிப்பீங்க அப்படின்னு பயங்கரமா எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஆனா அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் 1948ல இஸ்ரேல் உருவாச்சு. என்னதான் ஆல்மோஸ்ட் எல்லா அரப் கண்ட்ரீஸும் இஸ்ரேல் உருவானதை எதிர்த்தாலும் ஈரான் எதிர்க்கல. ஏன்னா அப்போ ஈரான்ல ஷா ஆட்சி, அதாவது மன்னர் ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல ஈரான்ல மன்னரா இருந்தது முகமது ரெசா பஹலவி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மன்னர் தான். அவரு தான் ஈரானுடைய கடைசி மன்னரும் கூட. அவரு ஒரு ப்ரோ வெஸ்டர்ன், அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் லைக் யூஎஸ், யூகே இந்த மாதிரியான கண்ட்ரீஸ் கூட ஒரு நல்ல பாண்டோட இருந்தாரு. யூஎஸ் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பே இருந்துச்சு. யூஎஸ் மிலிட்டரி சப்போர்ட் இருந்துச்சு. அவருக்கு வெஸ்டர்ன் எஜுகேஷன் சிஸ்டம், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் ஈரான்ல இருக்கணும்னு விரும்பினாரு. குறிப்பா ஒரு வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல்ல ஈரான் ஒரு மாடர்னான கண்ட்ரியா மாறணும்னு விரும்பினாரு. இஸ்ரேலும் அமெரிக்கா கூட ஒரு நல்ல பாண்ட்ல இருந்தாங்க. இதனாலேயே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் கூட ஒரு நல்ல இன்டெலிஜென்ஸ் கோஆபரேஷன் இருந்துச்சு. சொல்ல போனா அவங்களுக்கு நடுவுல ஆயில் டீல்ஸ் இருந்துச்சு. சீக்ரெட்டா பாதுகாப்புக்கான கோஆபரேஷன் கூட இருந்துச்சு. ஓப்பனா பப்ளிக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லனாலும் இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸா இருந்தாங்க. 1948ல மிடில் ஈஸ்ட்ல ஒரு பெரிய வேவ் வந்துச்சு. அதுதான் அரப் நேஷனலிசம். அப்படின்னா அரப் நாடுகள் எல்லாம் ஒன்னா இருக்கணும், வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது, குறிப்பா இஸ்ரேல் ஒரு சட்ட விரோத நாடு அப்படின்னு சொன்னாங்க. இவங்க இந்த அரப் நேஷனலிசம்குள்ள ஈரானையும் பெருசா சேர்த்துக்கல. ஏன்னா இஸ்ரேல் ஒரு ஜூவிஷ் கண்ட்ரி, ஈரான் ஒரு பர்ஷியன் கண்ட்ரி. இவங்க ரெண்டு பேரையும் அவங்க ஆட்டத்துல சேர்த்துக்காததுனால இவங்க ரெண்டு பேரும் மறைமுகமா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸா இருந்தாங்க. 1979ல ஈரான்ல இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்துச்சு. அப்போதான் ருஹல்லா கொமைனி ஆட்சிக்கு வந்தாரு. ஆக்சுவலி இவரோட ஃபேமிலி ரூட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இவர் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவராம். இவருடைய தாத்தா சையத் அகமது முசாவி இந்தியால இருக்க உத்தரப்பிரதேசத்துல பிறந்தாராம். 19th செஞ்சுரியில ஈரானுக்கு இடம்பெயர்ந்து போயிருக்காரு. அங்க போனதுக்கு அப்புறமா அவருக்கு ஹிந்தின்னு ஒரு பேரும் வந்திருக்கு. இந்த பேர் வந்ததுக்கு காரணமே அவரு இந்தியால இருந்து வந்ததுதான் அப்படின்னும் சில ரிப்போர்ட்ஸ்ல சொல்றாங்க. அவரோட பேரன் தான் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரானை உருவாக்குன ருஹல்லா கொமைனி. இவர் ஆட்சிக்கு வந்ததுதான் பெரிய டர்னிங் பாயிண்ட். ஏன்னா இவர் இஸ்ரேல பயங்கரமா எதிர்த்தாரு. இதுக்கு காரணம் என்னன்னா இஸ்ரேல்ல இதுக்கு முன்னாடி முஸ்லிம்ஸ் தான் நிறைய இருந்தாங்க, ஆனா அந்த நாட்டை இப்போ யூதர்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா எதிர்த்தாரு. அவரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இஸ்ரேல் ஒரு சட்டவிரோத நாடு, அமெரிக்கா பெரிய சாத்தான், இஸ்ரேல் சின்ன சாத்தான் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. ஈரான்ல இருந்த இஸ்ரேலுடைய எம்பசிய பாலஸ்டைனுக்கு கொடுத்திருக்காரு. இதுதான் நண்பர்கள் எதிரிகளான வருஷம். இதுக்கப்புறமா தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குள்ள இருக்க அந்த சண்டை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாச்சு. இந்த ப்ராக்சி வார் ஸ்டார்ட் ஆச்சு. ப்ராக்சி வார்னா ரெண்டு பேர் டைரக்டா அடிச்சுக்காம மத்த அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள அடிக்க வைக்கிறது. அதுதான் இப்போ ஈரான் பண்ணிட்டு இருக்காங்க. பாலஸ்டைன் காஸை சப்போர்ட் பண்றாங்க, ஹிஸ்புல்லா, ஹமாஸ் மாதிரியான அமைப்புகளுக்கு ஃபண்ட் பண்ணி சப்போர்ட் பண்றாங்க. மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி அப்படின்னு நம்ம சிஎம் சொல்ற மாதிரி இஸ்ரேல ஃபுல்லா சுத்து போட்டாங்க. இந்த டைம்ல தான் நியூக்ளியர் எனர்ஜி இஷ்யூ வந்துச்சு. ஆக்சுவலி 1950ஸ்ல அமெரிக்காவோட சப்போர்ட்ல தான் ஈரான்ல நியூக்ளியர் எனர்ஜி ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா என்ன ஒரு அக்ரிமெண்ட்னா ஈரான் நியூக்ளியர் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா நியூக்ளியர் வெப்பனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. இதுதான். இது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஸ்டாப் ஆயிடுச்சு இந்த அக்ரிமெண்ட். அதுக்கப்புறம் 1980ஸ்ல ரஷ்யாவோட சப்போர்ட் மூலமா ஈரான்ல மறுபடியும் நியூக்ளியர் எனர்ஜி ரிசர்ச் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க மறுபடியும் நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ என்னன்னா நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு என்ரிச்ட் யுரேனியம் வேணும். அதை தான் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. என்ரிச்ட் யுரேனியம் அப்படின்னா யுரேனியம் ஒரு குறிப்பிட்ட அளவு என்ரிச் பண்ணணும், அதாவது மதிப்பு கூட்டணும். ரஷ்யா கிட்ட இருந்து நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்காக 3 to 5% என்ரிச் பண்ண யுரேனியம். ஆனா சில ரிப்போர்ட்ஸ் படி இப்போ ஈரான் கிட்ட 60% என்ரிச் பண்ண
யுரேனியம் இருக்கு அப்படின்னு சில ரிப்போர்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி 90% என்ரிச் பண்ண யுரேனியம்னா அது நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு அர்த்தம். இது 60% அப்படிங்கிறதுனால ஆல்மோஸ்ட் நியூக்ளியர் வெப்பன் தான். இது உலக நாடுகளுக்கு ஒரு த்ரெட்டா இருந்துச்சு. அதனாலதான் இஸ்ரேல் ஈரான் நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஈரான் அதை மறுத்து நாங்க வெறும் நியூக்ளியர் எனர்ஜி மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்றோம், வெப்பன்லாம் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க இருந்து தான் இவங்களுக்குள்ள இருக்க அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாச்சு. யுஎஸ் இஸ்ரேல் கூட சேர்ந்துக்கிட்டு ஸ்டக்ஸ்நெட் வைரஸ் மூலமா ஈரான்ல சைபர் அட்டாக் பண்ணாங்க. சிரியால இருக்க இரேனியன் டார்கெட்ஸ் மேல இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில இரேனியன் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் மர்மமான முறையில கொல்லப்பட்டாங்க. அது யாருனாலன்னு தெரியல, ஆனா அதுக்கு காரணம் இஸ்ரேல் தான் அப்படின்னு ஈரான் சொன்னாங்க. சோ நேரடியா அடிச்சுக்கலனாலும் மறைமுகமா அப்பப்ப இவங்களுக்கான இந்த சண்டை போய்கிட்டு தான் இருந்துச்சு. அதுதான் இப்போ பெருசாகி இங்க வந்து நிக்குது. சரி, அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு இந்தியாவால இருக்க முடியாது. ஏன்னா ஆயில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு ஒரு குறுகிய கடல் பாதை இருக்கு. அது வழியாதான் உலகத்துக்கான 20% ஆயில் அந்த பாதை வழியாதான் வருது. அது ஈரான் கடல் பகுதியில இருக்கு. இந்த மாதிரியான சின்ன சின்ன சண்டை வரும்போதெல்லாம் ஈரான் அதை மூடிடுவோம் அப்படின்னு எச்சரிக்கை விடுப்பாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அதை மூடினது கிடையாது. அதை மூடலனா கூட சப்போஸ் மூடிடுவாங்களோ அப்படின்னு வர பயத்தினாலேயே ஆயில் பிரைஸ் பயங்கரமா ஏறும். இதனால பாதிக்கப்படுறது நம்ம தான். ஏன்னா ஆயில் பிரைஸ், பெட்ரோல், டீசல், கிராசரிஸ், டிரான்ஸ்போர்ட் இப்படி எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம கல்ஃப் கண்ட்ரீஸ்ல லட்சக்கணக்கான இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எல்லாம் இன்னும் பெருசாச்சுன்னா கண்டிப்பா அங்க இருக்க நம்மளுடைய மக்களுக்கும் ஆபத்து வரும். இதனாலதான் இது சும்மா இந்தியா கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் கூட இந்தியா டிஃபென்ஸ் டைஸ்ல இருக்கும். ஈரான் கூட எனர்ஜி அண்ட் சபாஹர் போர்ட் கோஆபரேஷன்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் இருக்க பாண்ட் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். சோ இப்போ அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்ற காரணத்தினால நம்மளும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. இந்தியா கண்டிப்பா நியூட்ரல் பொசிஷன்ல தான் இருந்தாகணும். இப்போ ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு 3 மெயின் சினாரியோஸ் இருக்கு. ஒன்னு, இவங்களை அப்படியே விட்டுட்டா இந்த ப்ராக்சி வார்ஸ் மட்டும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் மற்ற நாடுகள் உள்ள வராத வரைக்கும். ரெண்டாவது, இந்த ஹிஸ்புல்லா, ஹமாஸ் இந்த மாதிரியான அமைப்புகள் ஈரானோட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மட்டும் இருக்க பிரச்சனையா இல்லாம மற்ற நாடுகளும் இதுல இன்வால்வ் ஆவாங்க. குறிப்பா சிரியா லிட்டரலா ஒரு போர்க்களமாவே மாறிடும். மூணாவது என்னன்னு பார்த்தா, இப்போ இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட், அதே மாதிரி ரஷ்யாவும் சைனாவும் ஈரானுக்கு சப்போர்ட்னு வந்துட்டா லிட்டரலி வேர்ல்ட் வார் 3 தான். ஒரு காலத்துல சீக்ரெட் பார்ட்னர்ஸ், ஆனா இப்போ எனிமீஸ். நேருக்கு நேர் போர்லாம் இல்ல, ஆனா உலகமே பதட்டத்துல இருக்கு. மிசைல்ஸ் அங்க போலாம், ஆனா ஃபியூவல் பிரைஸ் இங்க ஏறும். கான்ஃபிளிக்ட் அங்க இருக்கலாம், ஆனா இம்பாக்ட் நமக்கு தான். இதனாலதான் இந்த பிரச்சனைய நம்ம அவங்க பிரச்சனைன்னு சாதாரணமா இக்னோர் பண்ணவே முடியாது. GT Holidays, South India's #1 travel brand. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.